ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே டிஷ்யூ சில்க்குங்க. ஒரிஜினல் வாரணாசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரிஜினல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஜோதிகா சாரீஸ் இருக்குது, நயன்தாரா சாரீஸ் இருக்குது, இந்த மாதிரி நீதா அம்பானி சாரீஸ் இருக்குது. நயன்தாரா சாரிலாம் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸுமே நல்ல ஒரு செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரைஸ் வெறும் 950 தாங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ இதில் ஒரு 5-6 சாரீஸ் காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னைக்கு டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். பொதுவாக இந்த செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம ப்ரீ புக்கிங் தான் எடுப்போம். இப்போ ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாகவே நம்ம டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லை, இது போக நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எவ்வளவோ இருக்குங்க. டேரெக்டாக ஷாப்புக்கு வாங்க. சாரீஸ் எல்லாமே நம்ம நீட்டாக ஹேங் பண்ணியிருப்போம். எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லா சாரீஸும் நீங்களே டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீட்டாக ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸையும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சில செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பை ஒரு ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் சைஸ் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் இருக்குது, காதி காட்டன் சாரீஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னே தனி ஒரு செக்ஷனே வச்சுருக்கோம் நம்ம காதி காட்டன் சாரீஸ்க்குன்னு. இந்த மாதிரி அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது நயன்தாரா சாரி, ஸ்னேகா சாரி, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஜோதிகா சாரி, இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்துருக்கு. ஸோ இது வேணுமோ நீங்கள் இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டாக் இருக்கும், அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். இல்லாட்டினா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி ஒரு 15 days வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா பிரியா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிப்ரியா தியேட்டருக்கு பக்கத்தில் தாங்க. சினிப்ரியா தியேட்டர்லேருந்து ஒரு 2 பில்டிங் தான். சினிப்ரியா தியேட்டரை ஒட்டி இப்படி ஒரு ஸ்ட்ரீட் போகும், குருவிக்காரன் செகண்ட் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்க அப்படின்னா சினிப்ரியா தியேட்டரோட பேக் கேட் வரும். அந்த பேக் கேட்டுக்கு அடுத்து ஒரு 2 பில்டிங் தான். மணிராம் மண்டபம் 2 பில்டிங் போனதுமே இந்த மாதிரி மணிராம் மஹால்னு இருக்கும். அந்த மணிராம் மஹாலில் தாங்க நம்ம ஷாப் வச்சுருக்கோம், பட்ஜெட் பஜார் அப்படிங்கிற நேமில். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கடல் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா இது தாங்க அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில். ஸோ அண்ணா பஸ் ஸ்டாண்ட், அதாவது நீங்கள் ஆரப்பாளையத்தில் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ரோட்டில் வரணும். வந்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜேஸ்வரி ஹோட்டல் இருக்கும். ராஜேஸ்வரி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு அடுத்த பில்டிங்கில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரினோவேட் ஒர்க் போய்கிட்டு இருக்கும். அந்த பில்டிங்கை ஒட்டியே இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் கட் ஆகும். இந்த லெஃப்ட்டில் நேராக வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட கடைக்கு வரலாம். ஸோ சினிப்ரியா இல்லை தெரியல அப்படின்னாலும் யார் டைம் சினிப்ரியா தியேட்டருக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாதையை காட்டுவாங்க. இந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளோட கடை பட்ஜெட் பஸார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸுங்காங்க. அதாவது செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு, அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இது நயன்தாரா சாரி, ஜோதிகா சாரி, நீதா அம்பானி சாரி, இந்த எல்லோ கலர் சாரி வந்து ஸ்னேகா சாரி, இது கீர்த்தி சுரே சாரி. இந்த மாதிரி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிக்கிறேன். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காமல் ஜோதிகா சாரீஸே போட்டாச்சுங்க. ஜோதிகா சாரீஸ் தான் நம்மக்கிட்ட டாப் சேலில் இருக்கக்கூடிய சாரி. நம்மக்கிட்ட இல்லை, எங்கேயுமே இது தான். எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக ஜோதிகா மேம் ட்ரை பண்ணியிருந்தா அதே ஒரு பிங்க் ஷேடில் வரக்கூடிய சாரி. எந்த அளவுக்கு ஒரு ஜரி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் பிங்க் கலரில் இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாக, அதாவது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுல கூட ஒரு கோல்டன் ஷேட் தான் தெரியும். பட் நேரில் பார்க்கறதுல நல்லாவே ஒரு பிங்க் ஷேடாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். இன்னொரு பக்கம் சின்னதாக பார்டர் இருக்குது. இந்த ஜோதிகா சாரீஸில் நம்ம நிறையா டைப்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது இந்த மாதிரி பாடி மாதிரியே, அதாவது பல்லு ப்ளவுஸ் எல்லாமே ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த தடவை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கர் பிங்க் ஷேடில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்கோம். பல்லுவில் இந்த மாதிரி அழகான குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுங்க. ப்ளவுஸும் இந்த மாதிரி, அதாவது சாரியுமே ஒரு பிங்க் கட் ஷேட் தான். பட் சாரி வந்து ஒரு ஜரி பேஸில் ஒரு பிங்க் கட் ஷேட் வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காகவே பிங்க் கட் ஷேடு. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு வந்து உங்களுக்கு செப்பரேட் பீஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் பீஸாகவே இருக்குது. ஸோ அந்த ப்ளவுஸோடு நீங்கள் வியர் பண்ணுறப்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே ஃப்ரேமில் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பல்லு, இது பாடி, ப்ளவுஸு. ஸோ சாரி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸாக வந்துடும், அது வந்து பல்லுவாக வந்துடும். ஸோ வியர் பண்ணியிருக்கப்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது நீதா அம்பானி சாரிங்க. இதில் 2 பக்கமும் இந்த மாதிரி ஈவனான ஜரி பார்டரோட, பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரியோட அட்டகாசமாக இருக்குது. செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க. அப்படியே எக்ஸாக்டாக அவங்க வியர் பண்ணியிருந்தா எக்ஸாக்ட் சாரி. இது எல்லாமே வாரணாசி சாரீஸுங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குமா, இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் வந்து கூடுதலாக தான் இருக்கும். இது வாரணாசி சாரீஸ் எல்லாமே. அதாவது நம்ம காஞ்சிபுரம் சாரீஸ் எப்படி சொல்கிறோம், ஒரு ஹெவி வெயிட் இருக்கிறது தான் ஒரிஜினல் சில்க் சாரீ, சில்க் சாரீ வெயிட் இருக்கிறது தான் ஹெவி குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது வாரணாசி ஐட்டம் பொறுத்தளவும். இது பல்லு,
இது ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளேனாக கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஜரி பார்டர் கொடுத்து பிளேனாக இருக்குது. இந்த இடத்துல இது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே எம்போஸ் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ். ஸோ அந்த பார்டரோட வரத்துல எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது நயன்தாரா சாரீங்க. எந்த அளவுக்கு ஒரு ஜரி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக நயன்தாரா மேம் வியர் பண்ணியிருந்த சேம் சாரீ. அதாவது இந்த செலிபிரிட்டி சாரீஸ் எல்லாமே செலிபிரிட்டிஸ் வியர் பண்ணியிருந்தது ஒரு பியூர் சில்க்லேயே வியர் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒர்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அதில் கோல்டும் இருக்கும், பியூர் சில்காக இருக்கும். இது எல்லாமே அதை காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்க வாரணாசி. இப்போ நயன்தாரா சாரியே நம்ம சில்க் காட்டன்லேயே கொடுத்துருக்கோம். சில்க் காட்டனில் உங்களுக்கு வெறும் 499 கொடுக்குறோம். பட் அது வந்து அப்படியே எக்ஸாக்டாக நயன்தாரா சாரி மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சாரியை நீங்கள் நயன்தாரா சாரியும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அப்படியே ஒரே மாதிரியே தான் இருக்கும். கலர் ஷேடாக இருக்கட்டும், அதில் இருக்க ஜரி புட்டாஸாக இருக்கட்டும், 2 பக்கமும் அது இருக்க ஜரி பார்டராக இருக்கட்டும். இதெல்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு ப்ரீ புக்கிங்லேயே தாங்க போடுறது. நம்மகிட்ட எப்பயுமே ப்ரீ புக்கிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஆர்டருக்கு நம்ம எடுத்தது போக எக்ஸ்ட்ரா சில பீசஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு இமீடியட்டாக டிஸ்பேச் ஆகும். இதுதான் நயன்தாரா சாரியோட ப்ளவுஸு. ஸோ ப்ளவுஸும் பாடியில் இருக்க மாதிரியே தான் வரும். இப்போ இந்த சாரி பாருங்கள். நம்ம என்ன கேட்டால் நம்ம ஊர் டைப்புக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் இருந்தவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இது செலிப்ரிட்டி ட்ரை பண்ணியிருந்த சாரியோட நம்ம அந்த ஃபோட்டோ கொடுத்தப்போ கூட பெருசாக நமக்கு ஆர்டர்ஸ் இல்லை. மிஸ்ஸஸ் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த சாரி வியர் பண்ணியிருந்த ஃபோட்டோ நம்ம போட்டதும் நிறைய பேர் இதில் பர்டிகுலர் ஆர்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் சின்ன பார்டராகவும் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரியாகவும் ஒரு பக்கம் நல்ல ஒரு லாங் பார்டராகவும் இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடுது. ஸோ ஒரு பிரைடல் சாரிக்கு ஈக்குவலண்ட்டான கலர் ஷேட். அந்த கலர் ஷேட் பாருங்கள். அந்த கலர் ஷேடுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல்லு கலர்லேயே கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது. ஸோ இதுலேயே ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ண மாதிரியான ப்ளவுஸ் மிஸ்ஸஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ப்ளவுஸ் பேட்டர்னை பார்த்துட்டே ஒரு ஐடியா வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க. இப்போயும் ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். ஒரு கோல்டன் கலரில் சாரீ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது தாங்க ஒரு பெட்டரான ஆப்ஷன். பாடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. நல்ல ஒரு ஜரி பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரியோட இருக்குது. இந்த ஜரி ஃபுல்லாகவே அதாவது சாரிக்கு மேலே ஒரு லேயர் எம்போஸ் ஆகி தெரியுது பார்த்தீங்களா. ஒரு மேலே வந்து ஒரு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி நல்ல ஒரு எம்போஸ் ஆகி தெரியும். 2 பக்கமும் ஈவனான ஜரி பார்டர் வந்துடுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு பல்லு. வியர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ராயலான எலைட்டான லுக் கொடுக்குங்க. நல்ல ஒரு அட்டகாசமான சாரீ. இது அதுக்குரிய ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேனாக ஜரி 2 பக்கமும் ஜரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரியோட இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஸ்னேகா சாரீ. அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே ஃபுல் ஜரி தாங்க. நல்ல ஒரு காஞ்சி சில்க் மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் லாங் பார்டராகவும் இன்னொரு பக்கம் சின்ன பார்டராகவும் இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி வச்சு நல்ல ஒரு ஷைனிங்கோட அட்டகாசமான சாரீ வித் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபுல் ஜரி ப்ளவுஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது கீர்த்தி சுரேஷ் சாரீ. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம நல்ல ஒரு காயின் புட்டாஸோடு இருக்குங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான சாரீ. உள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு காயின் புட்டாஸோட 2 பக்கமும் உங்களுக்கு ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஹெவியான ஜரி தான் அந்த சாரீஸை பொறுத்தளவு. இது பல்லு, இது ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளவுஸ் வந்து நல்லாவே லென்த் இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபேட்டானவங்க கூட நல்ல தாராளமாக வியர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மீட்டருக்கான ப்ளவுஸ்.